யாரு காட்டு பக்கம் இந்த நேரத்துல? நீ யாருப்பா? நான் இந்த காட்டுக்கு வெட்டியா. என்ன ஊருக்கு புதுசா? ஆமா, வழி தெரியாம தான் இந்த பக்கம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள எப்படி போறது? வந்த வழியை திரும்பி போ, ஊர் வரும். தெரியாமலாம் ஏன் இந்த பக்கம் வர? தப்புதான்ப்பா. ராணி பங்களான்னு அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தப்பி தவறி கூட அந்த பக்கம் போய் மாட்டிக்காத. ஓ அதான் அதான் தப்பி தவறி கூட அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு ஊர்ல எல்லாரும் சொன்னா எப்படி அங்க போகக்கூடாதுங்கிறதா உன்னை கேட்டேன். கேட்டில்ல? ஓ சரி. யாரு யாருது? யாருது? யாரு? யாருங்க சத்தம் போட்டது? யாருமா? யாரு? யாருது? யாரு?
தாயே, இதே மாதிரி நீ தான் தொடர்ந்து எனக்கு வழிகாட்டணும். காட்டுவேன். ஏய், படுக்க வச்சு தொடடா.
அண்ணா, எங்க அவன்? நம்ம குலக்குழந்தை என்ன பண்றாரு? ஒழிச்சிருக்காரா இல்ல தூக்கம் தானா? காலங்காலத்தால அவனை எதுக்கு வம்பு கேட்குறீங்க? அவன் எந்திரிச்சு பல் விளக்கிட்டு இருக்கான். அப்படி ஆத்து பக்கம் குளிக்க போயிடுவாரு, வர சொல்லு. ஏன்னா 1/2 மணி நேரம் இந்த சீவாளி அவர் உதட்டுல படட்டும். மா, போக மாட்டேங்குதுமா. சின்ன வயசுல ராஜரத்னம் பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கட்டும், அழிக்க வேணாம், நல்லா இருக்கு. அதே இதுல உட்கார்ந்து 1/2 மணி நேரம் வாசிச்சானா இன்னும் நல்லா இருக்கும். இல்லப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, ஜலதோஷம், தோட்டத்துக்கு வேற போனோம். நொண்டி குதிரைக்கு சறுக்குனதெல்லாம் சாக்கு. போ போ. அப்படியே உபாசர் சாப்பாட்டுக்கு என்ன பண்றான்னு கேட்டுக்கோ. போ. என்னங்க, அந்த உபாசகர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நம்ம தோட்டத்து வீட்டில் தங்க வச்சிருக்கீங்க. பட்டரை கூட்டிட்டு வந்துட்டு தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்டாரு. நான் தான் நம்ம தோட்டத்து வீடு காலியா இருக்கே, தங்கிக்கிங்கன்னு சொன்னேன். அவரு ஏதோ சித்து வேலையெல்லாம் செய்வார் போல தெரியுது. ஏன், சாமிநாதன் ஏதாவது சொன்னானா? இல்லைங்க, அவரு நம்ம பையன் நெத்தியில் வச்ச பொட்டு தான். நேற்று ராத்திரி அழிச்சுட்டு தான் படுத்தான். நான் கூட பார்த்தேனே, விழுந்து பார்த்தா அது அப்படியே இருக்குங்க. இத பாருங்க, இந்த மாதிரி சித்து விளையாட்டு விளையாடுறவங்கலாம் நம்ப கூடாதுங்க. அவரை போய் நம்ம தோட்டத்து வீட்டுல தங்க வச்சிருக்கீங்களே. அவரை எங்க தங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். விஷயம் உள்ளவர், எவ்வளவு சங்கீதங்கான உள்ளவர் தெரியுமா? ஏன் அந்த சாசி கூட தான் சித்து விளையாடுறவ. அவ கால நீங்க எல்லாம் போய் விடல. எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரியும். பேசாம எழுது. என்ன சாமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாப்பா. புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன புஸ்தகம்? பார்த்தா ரொம்ப பழசு மாதிரி தெரியுது. ஒரு 150 வருஷம் முந்தைய புஸ்தகம். காட்டுங்க. வாக்கியக்காரர்களின் சரித்திரம். வாக்கியக்காரர்லாம் யாருன்னு எனக்கு தெரியுமோ? சாமி, நாதஸ்வர வித்வான் பையன். ராகத்துக்கு பாட்டு எழுதினவங்க, கரெக்டா? ராகத்துக்கு பாடல் எழுதினவா, சில ராகங்களை கண்டுபிடிச்சும் இருக்கா. அதை தவிர பல சாதனைகள் பண்ணியிருக்கா. இவாளை இசை மேதைகள் சொன்னா அது தகும். பட்டணம் ஏ சுந்தரம் ஐயர். இவர் தான் கஷ்டப்பட்டு வாக்கியக்காரர்கள் சரித்திரத்தெல்லாம் சேகரித்து அதை தொகுத்து ஒரு புஸ்தகமாக எழுதினவர். அடா, படம் போட்டிருக்கு. இந்தம்மா பார்த்தியோ, பெரிய மிருதங்க வித்வான். அந்த நந்திகேசவனே பெண்ணுருவம் எடுத்து பிறந்ததாகவும் அதுதான் இவான்னு ஒரு நம்பிக்கை. இந்த பாடகர் அந்த ஸ்வர பேதங்கள்ல இந்த அம்மா தன் வாசிப்பால மிருதங்கத்தை உருவாக்குவாளாம். இந்த மிருதங்கத்தை ராகாலாமனே பண்ணுவான்னு பார்த்துக்கோயே. இவ சோழ மன்னர் காலத்தில் வாழ்ந்ததா சரித்திரம் சொல்றது. இவளை பற்றி ஒரு கதை ஒன்று இருக்கு. ஒரு தடவை சோழ மன்னர் சபையில இவ மிருதங்க வாசிக்கும் போது அதில் ஏற்பட்ட துவனியில 4 பேர் சேர்ந்து அடிக்க வேண்டிய காண்டாமணி தானே அடிச்சுட்டு தான். இவர் உண்மையிலேயே மிகப்பெரிய வாக்கியக்காரர். இவருடைய ஸ்வர பிரஸ்தாரங்கள்லாம் ரொம்ப அபாரமாக இருக்குமா. இவருடைய சங்கீதத்தை கேட்க கற்சிலையே திரும்பி பார்த்து தான். இன்னொன்று, அறம்பாடி கொடுறதே இவர் பெரிய நிபுணர். அதனாலேயே அரச சபையில் இவரை யாரும் பாட சொல்றதில்லை. இவரை பற்றி எங்க ஒரு பாபா. இவரை பற்றி எனக்கு தெரியுமா? இவர் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊரே சுபிட்சமா இருக்கிறதா சொல்றாங்க. எங்க ஊர் கோயில்ல ஒரு சிலைலாம் கூட வச்சிருக்கு. கோயில்ல சிலை இருக்கா? 300 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் ராணி பங்களால இவர் வந்து தங்கி இருந்தாராம். அங்கே சமாதி ஆயிட்டாராம். இப்ப கூட இவரோட ஆவி அங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நோக்கு இதுலெல்லாம் நம்பிக்கை இருக்கதா எனக்கு தெரியலையே. இந்த ஆத்மா, பேய், பிசாசு இதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இருக்கா?
இப்போ ஒருத்தர் இறந்துட்டா உயிர் போயிடுதுன்னு சொல்றோம். இல்லாத ஒண்ணு எப்படி போக முடியும்? அப்படி போயிடுத்துன்னா எங்க போறது? உயிருக்கு இன்னொரு பேர் தானே ஆவி, ஆத்மா இதெல்லாம். ஐயோ ரொம்ப குழப்பிட்டீங்க. நான் இதெல்லாம் பேச வரல. நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு அப்பா கேட்டு வர சொன்னாரு. எனக்கு என்னப்பா, ஒரு வேளை சாப்பாடு பராசக்தி. இங்க ஏதோ ஹோட்டல் எல்லாம்ல போயிடும். ஏன் எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? அதுக்கு இல்லப்பா, நீங்க இடம் கொடுத்து வசதி பண்ணி கொடுத்ததே பத்தாதா, இந்த சிரமம் வேறையா? இருந்தாலும் உங்க அப்பா விசாரிச்ச அம்சத்தை எனக்கு மனசு நிரம்பி போச்சுன்னு அவர்கிட்ட சொல்லுப்பா. ஊர்ல ஹோட்டல் இருக்கோம். கோவிலுக்கு போற வழியில ஒன்று இருக்கு, மணி ஐயர் மெஸ். சாப்பாடு நல்லா இருக்கும். அது போதுமே, நான் அங்கேயே பாத்துக்கிறேன். சரி. அப்புறம் இந்த வீணை ஏதோ தேடிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? பார்ப்போம். இப்பதானே பாபாவை பார்த்துருக்கேன். இனிமேதானே கோயில்ல போய் பாபாவை தரிசிக்கணும். அவரோட அனுகிரகத்துல ஒரு நல்ல வீணை கிடைக்காமல போயிடும். சரி. அப்புறம் சாமி, உங்ககிட்ட நான் சண்டை போடணும். என்னப்பா என்ன இது? ஏதோ வச்சு விட்டீங்க, போக மாட்டேன். நன்னா இருக்க, இருக்கட்டுமே, அது தானா போயிடும். எப்போ போவோம்? அதான் போயிடும். உங்க மனசுல ஒரு அர்த்தம் இல்லாம கோவம் ஒன்று வருது பத்தியா, அதுக்கு ஒரு அர்த்தம் வரும்போது இது போயிடும். என்னமோ மேல மேல குழப்புறீங்க. ஆனா நாளைக்குள்ள இது போல இப்ப அர்த்தம் இல்லாத கோவம்னு சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ம் ம்